வாழ்க்கையில இந்த ஏழ்மையா இருக்கிறவங்க வாழ்நாள் ஃபுல்லா ஏழ்மையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆனா ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கு ரெகுலரா வேலை இருக்கும். 1000 ரூ. 1500 ரெகுலரா சம்பாரிப்பாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்வாங்க. அந்த 1000 1500 கையில கிடைச்ச உடனே, இவருடைய தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிட்டு, வீட்டுக்கு தேவையில்லாத பொருளு, அதாவது நண்டு வாங்குனா நண்டு மட்டும் போதும். இவரு நண்டு வாங்குவாரு, எறா வாங்குவாரு, மீன் வாங்குவாரு, கறி வாங்குவாரு. வீட்ல கொண்டு போய் வீட்டுக்கு இதெல்லாம் தேவையா? இவ்வளவு தேவையில்ல. மொத்த காசையும் காலி பண்ணிடுவாரு. காலி பண்ணிட்டு 100 50 மிஞ்சும். அதுல இவரு நடந்து போகக்கூடிய தூரம் தான் இருக்கும் இவரு வீடு. ஆனா இவரு ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்ல போய் இறங்கிடுவாரு. காசெல்லாம் காலி. வீட்ல போய் குடுத்த உடனே அவங்களால எவ்வளவு செய்ய முடியும்? எதிர்த்து பேச முடியாது. செய்ற வரைக்கும் செஞ்சுட்டு மீதிய கீழ கொட்டிடுவாங்க. மறுநாள் எழுந்து டீ கடையில போய் டீ கடன் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்படி வாழ்ந்தா கடைசி வரைக்கும் ஏழ்மையில இருக்கிறவங்க ஏழ்மையாவே இருந்துட்டு இருக்கணும். வேற வழியே கிடையாது.